ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம. ஓம் கம் கணபதையே நம. நம்ம ஸ்ரீநிகேதன் வலைதளம் வாயிலாக முருகப்பெருமானுடைய சஹஸ்ரநாமத்திலிருந்து தினம் ஒரு நாமாவளியை சிந்திச்சு சென்றிருக்கோம். இன்றைய தினம் 344வது நாமாவளியாக ஓம் டம்பர பிரபாவாய நமாக. முருகப்பெருமான இந்த நாமாவளி ஆச்சரியமான உற்பத்தியை உடையவருக்கு நமஸ்காரம் அப்படின்னு வர்ணிக்கிறது. இதில் டம்பரஹா அப்படின்னா பல அர்த்தங்களை கொடுக்கும். டம்பரஹானா கூட்டம், சேர்க்கை, குவிப்பு, பகட்டு, ஆடம்பரம், தோற்ற ஒற்றுமை, தோற்றம் அப்படின்னு அர்த்தங்களெல்லாம் கொடுக்கும். அதில் இறைவன் எல்லா உயிர்களையும் உண்டாக்குறார் இல்லையா, அந்த உண்டாக்கக்கூடிய அந்த தன்மை எப்படி இருக்கும் அப்படின்னா பிரபவஹா அப்படின்னா மூல காரணம், உண்டாக்குபவர், உண்டாகும் இடம், எல்லா விதமான வலிமை, சக்தி, வல்லமைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது எல்லாத்துக்கும் ஆதாரமாக இறைவன் மட்டும்தான் இருக்கார். அப்போ அவருடைய படைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா ஆச்சரியமான உற்பத்தியை உடையவராக இருப்பார். ஆச்சரியமான அவருடைய ஆடம்பரம்னு ஒரு பெரிய தோற்றத்தை சொல்கிறோம் இல்லையா, நம்ம பெரிய ஆடம்பரமான மாளிகை, ஆடம்பரமான வாழ்க்கைன்னு சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி இறைவனுடைய சிருஷ்டி உண்டாக்கக்கூடிய அந்த செயல் எப்படி இருக்கும்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குமா. ஒரு உயிர் மாதிரி இன்னொரு உயிர் இந்த உலகத்தில் இருக்காது. அதான் இறைவனுடைய படைப்பு ரகசியம். ஒரு ஜீவன் மாதிரி இன்னொரு ஜீவன் இந்த உலகத்தில் இருக்காது. உதாரணத்துக்கு நம்ம கை ரேகை, கண்ணுக்குள்ளேயும் ரேகை இருக்குது. அப்போ மனிதனை தான் அப்படி சுவாமி படைக்கிறார். ஆனால் மரம், செடி, கொடி, மலை எதுவுமே இந்த உலகத்தில் ஒரு பொருள் மாதிரி இன்னொன்று இருக்காது. அது சாதாரண ஒரு இலையை எடுத்துட்டா கூட அதே மாதிரி இன்னொரு இலை இருக்குமா இந்த உலகத்துலலாம் இருக்காது. அது மாதிரி மரம், மலை எல்லாத்துக்குள்ளேயும் ரேகைகள் இருக்குது. அப்போ ஒரு உயிர் மாதிரி இறைவன் இன்னொரு உயிரை படைக்கலை பிரபஞ்சத்தில். அது மாதிரி இந்த பிரபஞ்சத்தையும் அது மாதிரி தான். இந்த உலகம் மாதிரி இன்னொரு உலகம் இருக்காது, அதில் நிறைய மாற்றங்கள். அப்படி அவருடைய வெகு ரூபத்தை சுவாமி கையில் வச்சுருக்காராம். 5 பூதமும் 6 சமயமும் மந்திர வேத புராண கலைகளும் 50 விதமான லிபிகளும் வெகு ரூப அண்டராதி சராச்சரம்ன்றார். வெகு ரூபத்தை சுவாமி கையில் வச்சுருக்காராம். ஒரு உருவம் மாதிரி இன்னொரு உருவம் இந்த உலகத்தில் இறைவனால் படைக்கப்படாது. அப்படி ஆச்சரியமான உற்பத்தியை உடையவராக இந்த நாமாவளி முருகனை தத்துவார்த்தமாக வர்ணிக்கிறது. ஓம் டம்பர பிரபவாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. ஓம் சும் சுப்பிரமணியாய நமஹ.